Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியலனா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டோங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் எங்கே செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்லாம் ப்ரைஸ் ரீச் ஆகிறதுலாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம அந்த நன்றியில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் நாளைக்கு என்ன கண்டிஷன் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். கொஞ்சம் ஃபஸ்ட் நம்ம லாங் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு வந்துடலாம் என்ன கண்டிஷன் அப்படின்னு இருக்குதுன்னு. இது பார்த்திங்க அப்படின்னா டே சார்ட் இது, ஓகேங்களா. ஸோ டே சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது பாருங்கள், க்ளோசிங் வந்து மேலே அபோவ் க்ளோசிங் கொடுத்துருக்கலாம், ஓகேங்களா. ஆனால் இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு இல்லைங்களா, இந்த செல்லிங் ப்ரெஷருக்காக ரீடெஸ்ட்காக மேபி மேலே போயிருக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆனால் சாலிட் ஒரு நல்ல ஒரு ஹை க்ளோசிங் கொடுக்குது. ஆனாலும் இந்த இடத்துல வந்து சேலிங்க்கான ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம். நீங்கள் எப்படி அப்படின்னா இப்போ ஷார்ட் டைம் ஃப்ரேமில் வாங்கலாம் இருங்க, ஏன் ரீசன் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சப்போர்ட் லைனை பிரேக் பண்ண உடனே அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடுச்சுன்னா அது வந்து ஹெல்த்தியாக இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நான் ஒரு ரீடெஸ்ட், ஓகேங்களா, ஒரு ரீடெஸ்ட் வந்துட்டு அகைன் உங்களுக்கு மேலே போனால் அதில் வந்து ஒரு பையிங்கான ரிவ்யூ பார்க்கலாம். அந்த லெவல் மேலே போகிறதுல பார்த்தீங்கன்னா 17,800, ஓகேங்களா. ஏன்னா ப்ரீவியஸ் அது ரேஷன்ஸ் அது. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து அங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போனால் சான்ஸ் இருக்குது, ஓகே. இன்கேஸ் ஒரு வேளை இந்த ரீடெஸ்ட் எடுக்க சொல்ல சப்போர்ட் அங்கேருந்து லோ ஃபார்மேஷன் பண்ணி இந்த லெவல் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதாவது 17,430 440 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17,200 அவங்க வந்து ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 17,200 பார்க்கலாம். இந்த ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போக சொல்ல இந்த இதில் 17,650 அபோவ் மேலே கிராஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து 17,800 அங்கேருந்து 200 பாயிண்ட்ஸ் மேலே பார்க்கலாம். இந்த பிட்வீன் கேப்பில் எதையும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 17,400க்கும் 17,600 இந்த மிடில் ரேஞ்சில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வந்து எதையும் பண்ணாதீங்க, ஓகே. நிஃப்டி 50 பொறுத்த வரலாம் என்னுடைய வியூ இது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சேலிங் வியூ ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி டைரெக்ஷனுக்கு க்ளோஸ் கொடுத்துருக்குன்னு. ஸோ இதில் ஈஸியாக நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது பாருங்கள். மேலே இங்கேருந்து ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரிஜெக்ஷன் கொடுக்குது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இதெல்லாம் உங்களுக்கு மல்டி டைம் ஃப்ரேம்லேயும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வருது. ஸோ இதுலேயும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வருது. ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த சேலிங்கான ஒரு ஏற்பாடுகள் பண்ணலாம், ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்னொரு விஷயமா கேட்கலாம், சார் இந்த ஜோனுக்கு மேலே போய்ட்டு பை பண்ணலாமா அப்படின்னு. ஓகே, எப்போ அப்படின்னா 39,350 380க்கு மேலே அபவ் பை பண்ணலாமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பை பண்ண வேண்டிய அவசியம். ஏன்னா நியரஸ்ட்டில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்துடும். ஸோ ப்ரைஸ் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் பை பண்ணுங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு பை பண்ணுங்கள், நிறைய பேர் பை பண்ணிவிடுவாங்க. பை பண்ணிட்டதுக்கு அப்புறம் கீழே வரும், ஓகே. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. சரி, இந்த இதில் சேலிங் எங்கே சார் பண்ணலாம் அந்த இடத்துல அப்படின்னா, இது பாருங்கள், இப்போ க்ளோசிங் கொடுத்துருக்கீங்களா. இப்போது மேபி மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துருங்க. இப்போ நியூ ஹை வந்து நியூ லோ பண்ணோம், நியூ ஹை பண்ணோம், ஓகே. ஸோ நியூ ஹை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே க்ளோசிங் கட் ஆகுதுன்னா அந்த நீங்கள் சேலிங்கான ஒரு வியூ பார்க்கலாம் அந்த இடத்துலேருந்து, ஓகே. அடுத்தது லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள், அங்கெல்லாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கே நெக்ஸ்ட் லெவல் 38,600 38,400 அதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல. மேபி கேப் அப் ஆகிறது ஒரு பக்கம், ஒரு 500 பாயிண்ட் 400 பாயிண்ட் 300 பாயிண்ட் கேப் அப் ஆகிடுச்சுன்னா இக்னோர் பண்ணிங்க. டோட்டல் எதுவுமே இந்த நம்ம செட்டப்பு வரல, இந்த ஜோனில் ஓப்பன் ஆனால் மட்டும் இந்த இதில் வியூ பார்க்கலாம். இந்த ஜோனுக்கு விட்டுட்டு கேப் டவுன் ஆகிடுச்சு, கேப் அப் ஆகிடுச்சுன்னா நம்ம டோட்டல் ஸ்டடி வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதில் வந்து கவனமாக இருங்க. கேப் அப் ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் ஒரு சில டைமில் வந்து இந்த ஜோனுக்கு அப்புறம் கேப் அப் ஆகிடுச்சு அப்படின்னா இக்னோர் பண்ணுங்கள். ஏன்னா கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக வரும், கொஞ்சம் மேலே போகும், அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணுறதுக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும், ஓகே. நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் வியூ தான். சரி, இந்த ஸ்டாக்ஸுங்களை பார்க்கலாம், என்னென்ன ஸ்டாக்ஸ் எங்கெங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எந்த அளவுக்கு லைக்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து லைக்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. வர நம்ம பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோன்ற வீடியோ வந்து இதில் என்ன உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குதுன்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா SBI, இது 15 மினிட் சார்ட்டு. 15 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து மேலே போயிருக்கு, ஆனால் கீழே வரல. உங்களுக்கு நம்ம இடத்துல கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு லோயில் ஃபார்மேஷன் பண்ணலாம். ஆனால் இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே தான் நிற்குது, உங்களுக்கு கீழே வர வந்து ஒரு சினாரியும் தெரில, ஓகேங்களா. ஸோ இந்த லெவலில் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆனால் நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு
அந்த 548 547 வரலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பிட்வீனில் அந்த கேப்பில் நீங்கள் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் மேலே வந்து பார்க்கலாம். எப்போனா அந்த 544 அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்க சொல்ல மேலே வந்து அங்கே ஒரு 48 49 அந்த ரேஞ்சு வரலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எஸ்பிஐ. ஓகே, ஸோ சேலிங் பண்ணாதீங்க, சேலிங் வியூ எதுவும் இல்லை. ஏன்னா அந்த ஸ்டாக்ஸ் நல்லா புல்லிஷில் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வால்யூம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் மூவ்மெண்ட் அப்படி காமிக்குது உங்களுக்கு. அகைன் நீங்கள் திரும்ப ஒரு வேல்யூம் வந்துச்சுன்னா மேலே அப்பவும் பார்க்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டனில் இன்றைக்கி ஒரு மார்னிங் சென்ட் பண்ணியிருந்தேன். ஏன் இந்த வியூ சென்ட் பண்ணுறேன்னா, இது வந்து இதை பற்றி நம்ம ஸ்டாக்ஸ் சொல்ல போகிறதில்ல. மார்னிங்கில் உங்களுக்கு வந்து மேலே லெவல் கொடுத்துருந்தேன். அதாவது இந்த லெவல் கட் ஆனால் 2500 வரலும் போகும் அப்படின்னு என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, இந்த விஷயம் பாருங்கள். சப்போஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆக சொல்லவே நம்ம டார்கெட்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க, அந்த ஸ்டாக்ஸை இக்னோர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது உங்களுக்கு, அந்த இடத்துல நின்று எந்த பிரயோஜனம் கிடையாது. கேப் அப் ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே என்ன வேலை, நமக்கு என்ன வேலை இருக்குது? மேலே போகுமா கீழே போகுமா தெரியாது. ஆனால் ஸ்டாக்ஸ் க்ளோசிங் கொடுத்துருப்பேன் 15 மினிட்ஸ் சார்ட்டு மேலே டாப்லேருந்து கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எதுவும் வேலை கிடையாது. சேலிங் பண்ணலாமா? முடியாது. ஏன்னா ஸ்டாக்ஸ் நம்ம பை சைடு வியூ கொடுத்துருக்கு, நம்ம எப்படி சேல் பண்ண முடியும்? பை சைடுக்கான பாயிண்ட் வந்தால் மட்டும்தான் நம்ம பை பண்ண முடியும். ஓகேங்களா, சரி. நீங்கள் டார்கெட் லெவல் வந்து கம்ப்ளீட் சொன்னேன். ஒருவேளை டார்கெட் போகிறதுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு ஓப்பனிங் ரேஞ்ச் இங்கேருந்து ஓப்பன் ஆகிடுச்சு, கொஞ்சமாக ஸ்லோவாக மேலே போயிட்டு இருக்குன்னா அப்போ ஓகே பண்ணலாம். நீங்கள் பை பண்ணி அதுக்கு என்ன கேண்டில் இருக்கோ அந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் போட்டு பையிங் பண்ணலாம். ஓகேங்களா, இது நிலை எந்த ஒரு ஸ்டாக்ஸும் நான் உங்களுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ண சொல்ல டார்கெட் மேலே ஒரு ஏரோ மார்க் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த லெவலில் கேப் அப் ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டு ஓப்பன் ஆகுதுன்னா இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து 50 பாயிண்ட் 40 பாயிண்ட்ஸ் வந்து ஃபுல் கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறது அதில். ஓகே, சரி ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம ஜில்லட் பார்த்திங்க அப்படின்னா ஜில்லட்லேயும் வந்து சேல் சைடு வியூ தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜில்லட்டில் சேல் சைடு வியூ கிளியராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சேல் சைடு வியூக்கு தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஜில்லட்டில். ஓகே, எவ்ரி நீங்கள் பிரேக் டவுனை பார்க்கலாம். அதாவது 5080 பிலோ கட்டானா நீங்கள் செல்லிங் ஒரு 10 to 15 பாயிண்ட் ஈஸியாக கவர் பண்ணலாம். 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் 20 பாயிண்ட்ஸ்லாம் ஜில்லட்டில் வந்து ஈஸியாக கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5075 நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா அங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். 5070 ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு, நீங்கள் லெவலில் பார்க்கலாம் 5075 நாளைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்ராயில் பாருங்கள், இதுவும் உங்களுக்கு தான் மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்தேன் நான். அதாவது இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தா பையிங் எடுங்கன்னு உங்களுக்கு மார்னிங்கில் சென்ட் பண்ணியிருந்தேன். அது எந்த லெவலில் வரலும் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 47 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். அதாவது என்னுடைய டெலிகிராம் சேனல் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். இது ஃப்ரீ. ஓகே, இது ப்ரைம், இது ஓப்ராய் தான் இல்லைங்களா. ஓப்ராய் எவ்வளோ பாயிண்ட் மேலே அப்பவும் கொடுத்துருக்கு. ஓகே, ஓப்ராய் இது கிட்டத்தட்ட 6 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்பவும் கொடுத்துருக்கு. இது பாருங்கள், கீழேருந்து மேலே போயிருக்கு பாருங்கள். இது மாதிரி வந்தால் நீங்கள் பை அண்ட் செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஆனால் கேப் அப்பே மேலேருந்து ஓப்பன் ஆகிட்டு எதுவும் பண்ணாதீங்க. இது இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஓகே, அதில் ஞாபகத்தில் வச்சுங்க. சீக்கிரம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, நீங்களும் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இது காசெல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூவை உங்களுக்கு அப்பப்போ லைவில் சென்ட் பண்ணிவிடுவேன். இது ஆஃப்டர் மார்க்கெட் கிடையாது. 11 மணிக்கு 12 மணி 1 மணி அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன வியூஸோ அப்பப்போ போதும் அப்போ உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். இது பாருங்கள், ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்திருப்பேன். ஆப்ஷன் செல்லிங்கில் போன ஃப்ரைடே வந்து சென்ட் லாஸ்ட் ஃப்ரைடேன்னு போட்டுருக்க பாருங்கள். ரெண்டும் சேர்த்து 880 and சம்திங் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே 0 ஆகிடுச்சு. ஸோ டோட்டல் 800 பாயிண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ பிக் பிளேயர் கேம். இது வந்து நம்ம பிக் பிளேயர் ஆப்ஷன் சேலர்ஸ்க்கு வந்து ஒரு இப்படி தான் பண்ணுறாங்கன்றது ஒரு விஷயம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இது மாதிரி சின்ன குட்டி விஷயம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்களும் என்னோட ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 லிங்க் இருக்குது பாருங்கள். 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் இல்லை, அதுவும் ஃப்ரீ தான். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா HDFC. ஓகே, HDFC இன்றைக்கி மார்னிங் சென்ட் பண்ணதாமா. இதுவும் பாருங்கள், இது ஆக்சுவலி ஃப்ரீயில் சென்ட் பண்ணி தான் நினைக்கிறேன். அது ஃப்ரீ டெலிகிராம் சேனல். இது வந்து இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் இதுவெல்லாம் போகும். ப்ரைஸ் அங்கேருந்து நீங்கள் புக் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, அதுவும் பார்த்துக்கேன். டெலிகிராம் சேனலில் நீங்களும் பார்த்துலாம் நினைக்கிறேன். வாங்க. ஓகே, தான் நினைக்கிறேன். HDFC க்ளோஸ் த பொசிஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிடுச்சு, அதுக்கப்புறம் அங்கே வேலை கிடையாது அந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் வாங்க நம்ம ஸ்டாக்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு HDFC பேங்க். என்னென்னா நம்ம சொல்கிறதுக்கும் லைவ் மார்க்கெட்டில் சொல்கிறதுக்கு என்னென்னா ஒரு சப்போர்ட்டிங் யாரோ ஒருத்தர் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறதுக்கும் லைவ் மார்க்கெட்டில் சொல்கிறதுக்கும் ஒரு சப்போர்ட் ஃபீல் ஆகும். இது பாருங்கள், இதுவும் உங்களுக்கு ஆக்சுவலாக இதுவும் ஃப்ரீலாம் சென்ட் பண்ணி தான் நினைக்கிறேன். இந்த இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணி ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அந்த ஜோனுக்கு அபோவ் மேலே போனால் பை அப்படின்னு ஃப்ரீயில் எதுவும் பார்த்துலாங்க.
இந்த ஓகே ஆமாம் இது பாருங்கள் 1524 HDFC பேங்க் ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அபோவ் பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு பையிங்கான ஒரு வியூ. ஓகே சரி ஃப்ரெண்ட், இப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் இதில் HDFC பேங்க்கில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள், இது ரெசிஷன் ஜோன் ரைட். இப்போ ரெசிஷன் ஜோன்லேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்குது. இதில் வந்து நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ இந்த லெவல் கட்டான தாராளமாக ஸ்லோவாக டே பை டே கொஞ்சமாக இந்த லெவல் டச் பண்ணுறதுக்காக வரும். இந்த லெவல் கட் பண்ண நீங்கள் இங்கே செல்லிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். எவ்ரி நீங்கள் ஹையை செல்லிங்கான ஒரு வாய்ப்பாக எதிர்பார்க்கலாம். ஹைனா எப்படின்னா நிறைய பேர் சார் எங்கே சார் சேல் பண்ண பர்டிகுலர் இடம் சொல்லுங்கள் அப்படின்வாங்க ஒரு சிலர். பர்டிகுலர் இடம்னா ஒரு சின்னதாக ஒரு வேவ் கிரியேட்டர் 2 சப்போர்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்க, கட் பண்ணால் சேல் பண்ணுங்க, மேலே ஹை ஸ்டாப் லாஸ் போடுங்க. சிம்பிள் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது இல்லை. ஓகே சரி நெக்ஸ்ட் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட். ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு, அதாவது 1277 பிரேக் அவுட் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 1300 போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா மேலே 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த லெவல் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா பை பண்ணுங்கள். அதுக்கு எந்த லெவல் கட் ஆகுதோ அது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஓகேங்களா. ஸோ மேபி இந்த இடத்துல ஒரு கேனில் இந்த இடத்துல க்ரியேட் ஆகுதுன்னா இதுக்கப்புறம் பை பண்ணுங்கள், இந்த இதில் ஸ்டாப் லாஸ் போடுங்க. மேபி ஒரு சில டைம் மேலே போகாமல் கீழே வந்துருச்சுன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடணும், நம்ம வெளியே வந்துடணும். அந்த இதில் வந்து நம்ம இல்லை மேலே போகுமே அப்படி ஸ்ட்ராங்கில் ஸ்மால் குவான்டிட்டி போட்டு ட்ரை பண்ணுங்கள். தயவுசெய்து ஹை குவான்டிட்டி போட்டு யூஸ் பண்ணி இன்னும் உங்களுடைய பிரச்சனையை பெருசாக்கிக்காதீங்க. ஏன்னா இது நம்ம லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால சின்ன குவான்டிட்டி போட்டு உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் பில்டப் பண்ணிக்கோங்க. இப்போ 10 குவான்டிட்டி உங்களுக்கு கெப்பாசிட்டி 10 குவான்டிட்டி உங்களால் பண்ண முடியும்னா ஸோ 10 குவான்டிட்டி உங்களுடைய கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 10, 20, 30 அது மாதிரி 10 குவான்டிட்டியில் ஒரு 10 நாள் சக்ஸஸ் ஆகிட்டு வேணால் 100 குவான்டிட்டி போட்டு பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமர்ராஜா பேட்டரி. ஓகே அமர்ராஜா பேட்டரியில் என்ன சார் வியூ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இப்போது 2 ஹை க்ரியேட் பண்ணிக்கிறீங்களா, இங்கே பாருங்கள் இது 50 மினிட் சார்ட், இது ஒரு ஹை, இது ஒரு ஹை. எப்போது 593க்கு ஒரு ஹை, 663க்கு ஒரு ஹை. என்ன டைம் ஃப்ரேம் இது 50 மினிட்ஸ் ரைட். ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட்டு எத்தனை ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஹை க்ரியேட் பண்ணிக்குது, இங்கே ஒரு ஹை க்ரியேட் பண்ணி ரைட். ஓகேங்களா. இது நெக்ஸ்ட் ஹை. இப்போது 641 கிட்ட போனால் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கணக்கு எடுத்துக்கலாம். இது வந்து 609 போனால் சப்போர்ட் லெவலாக நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் ரைட். ஓகேங்களா. ஸோ ஸ்டாக்ஸ் நாளைக்கு இந்த லெவல்லே உங்களுக்கு இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். இப்போது 610 பிலோ கட் ஆச்சு அப்படின்னா. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. சரி சார் இல்லை மார்க்கெட் இன்னும் ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது, அதாவது நம்ம இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்சு கட்டான நீங்கள் பையிங்கான வியூ பார்க்கலாம், இந்த ரேஞ்சு கட்டான சேலிங்கான வியூ பார்க்கலாம், டார்கெட் இது கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் கட்டான நீங்கள் டார்கெட் வந்து இது கொடுக்கலாம், அதாவது 632 கொடுக்கலாம். ஏன்னா பேசிக் பிகினர்ஸ் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும் தவிர நமக்கு ரொம்ப அட்வான்ஸ் லெவல்லாம் போயிடாதீங்க. இந்த மாதிரி சின்ன விஷயம் கற்றுக்குங்க. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட். அம்புஜா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்போர்ட் லெவலில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. சப்போர்ட் பிரேக் ஆனால் ஒரு வேளை சப்போர்ட் பிரேக் ஆனால் நீங்கள் சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 368 அந்த லெவல் வரும். ஓகே இந்த சப்போர்ட் பிரேக் ஆனால் 368 வரும். இல்லை இங்கேருந்து சப்போர்ட் அப்பர் சைடு உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சோம்னா நெக்ஸ்ட் லெவல் இங்கே இந்த லெவலில் பார்க்கலாம், 386 வரலாம். மேலே அப்பர் மூவ் பார்க்கலாம். அதாவது இந்த சப்போர்ட்டாக உங்களுக்கு அந்த இடத்துல ஹையர் ஃபார்மேஷன் ஆகிட்டு ஒரு அப் மூவ் கொடுத்துச்சு அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய லைக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. உங்களுடைய கமெண்ட்ஸ் இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் சார் உங்கள் வீடியோ அந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் என்னென்ன விஷயம் சேர்த்தா பெட்டராக இருக்கும் அதுவும் வந்து கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. அப்புறம் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடையும் அவங்களுடைய பேர் ஐடியும் சென்ட் பண்ண மறந்துடுறாங்க. நீங்கள் சென்ட் பண்ணால் தான் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் உங்களை ஆட் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் உங்களுடைய அதாவது ஃபஸ்ட்டு ட்ரேடோடைய ஸ்க்ரீன்ஷாட், உங்களுடைய பேர், உங்களுடைய ஐடியை சென்ட் பண்ணுங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.